எலின், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, வரவேற்கிறேன். எதிரணியினர் முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு. எங்கள் கூட்டணி நாடாளுமன்றத்தில் இருந்துச்சு, அப்ப இந்த கூட்டணி எங்கே இருந்தது? அடிப்படையே தவறானது. 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு போராட்ட அணியாக முகிழ்ந்து இன்றும் எங்களுடைய தேர்தலில் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல்கள், மாநில சட்டமன்றம், கடந்த நாடாளுமன்றம், இப்போ இருக்கிற சட்டமன்றம் வரை எங்களுடைய கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது தெளிவாக சொல்லிட்டோம். கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி அது எத்தனை தொகுதியில் நின்னது, எவ்வளவு குறைந்து விட்டது என்று நண்பர் அக்கறை, நாங்களும் எங்களுக்கும் அந்த அக்கறை உண்டு. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இடங்களை வைத்து எண்ணப்படுபவர்கள் அல்ல. முதல்ல ஒரு போராட்ட கட்சியாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. விடுதலை போராட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்லோருமே பார்த்தீங்கன்னா விடுதலை போராளிகளாக தான் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். எனவே நாங்கள் மக்களுக்காக உழைப்பது, நாட்டுக்காக உழைப்பது என்பது கடந்த காலங்களில் நிரூபணமான ஒன்று. நாளுக்கு நாள் எண்ணிக்கை குறையும் பொழுது நம்மளோட குரல் எழுப்ப முடியாது. பக்கத்தில் இலங்கையில் வெறும் 3% வாக்கு வாங்கிய இடதுசாரி கட்சி தான் இன்னைக்கு 51% வாக்கு வாங்கி வெற்றி பெற்றது, உங்களுக்கு தெரியும். அதனால மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது என்பதை போல மந்திரத்தால் இது நடக்காது. மக்கள் மாற்றங்களால் நடந்திருக்கு. பல நாடுகளை உதாரணம் சொல்லலாம். அதே மாதிரி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மமதை பிடித்த ஒன்றிய அரசுகள் எப்படியெல்லாம் சில்லு சில்லா உடைந்தது. ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இன்னைக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்சியெல்லாம் இருந்தது ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொடியை தீர்ந்தாங்க. இப்போ அந்த கொடியை காப்பாற்ற கூட ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றாக பேச வேண்டாம். இன்றைக்கு அது பல கட்சிகளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஒரு கொள்கை நிலையில் நின்று இந்திய மக்கள், தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். உழைக்கிற மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் தொடர்கிறது. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, முந்தா நாள் டெல்லியில் போய் ஒரு கூட்டணி அறிவிச்சார். 4 நாளைக்கு முன்னாடி கூட்டணி 12 சீட்டு ஒதுக்கப்பட்டது, இன்றைக்கி 11 சீட்டுன்னு வந்திருக்கு. இப்போ டெல்லியிலேருந்து ஏன் இது சொல்லணும் என்று எல்லா விவாதங்கள் வந்த பிறகு இப்போ இங்கே எடப்பாடி அவருடைய தலைமையில் இருப்பதாக காட்டி அவர் அறிவித்திருக்கிறார். எனவே இது கூட எங்களுக்கு கிடைத்த வெற்றி. நாங்கள் தான் இந்த எதிர் தாக்குதலை, எதிர் வாதத்தை வைத்தோம். ஏன் டெல்லியிலிருந்து எல்லாம் சொல்லப்படணும், இங்கே தானே சொல்லணும்னு. எனவே அமித்ஷா வந்திருந்தார், உள்துறை அமைச்சர், நீங்கள் மரியாதை செலுத்துங்கள், அது வேறு. ஆட்சி முறையில் தலைவராக இருப்பதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். ஆனா அவரே கடந்த காலங்களிலேயே அவங்க அங்கதான் முடிவு பண்ணிருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி எதிர்க்கட்சிகள் வர முடியும்? இல்ல, கடந்த காலம் அது யதார்த்தமா இருக்குது இல்ல. கடந்த காலங்களில் அது நிரூபணமா இருக்க. ஏன் அங்க இருந்து போயிட்டு சொல்லணும், போயிட்டு எதுக்கு பேசணும்? அப்ப நான் கேட்கிறேன், அதே அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கூட்டணி இருந்திருக்கிறது, அகில இந்திய கட்சிகள் அங்கே வந்திருக்கிறது, பேசியிருக்கிறது, அவரோடு பேசியிருக்கிறார்களே தவிர அவர் சென்று டெல்லிக்கு பேசியதாக வரலாறு இல்லை. எனவே சமதளத்தில் நின்று அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் ஜனநாயகபூர்வமாக இருக்கிறது. திமுக கூட்டணி அப்படியாக இருக்கிறது. எங்களுக்கு சீட்டு குறைச்சாலும் நாங்கள் பேசுறோம், மனம் விட்டு பேசுறோம், அவர்களும் மனம் விட்டு பேசுகிறார்கள். இறுதியில் ஒரு முடிவுக்கு வருகிறோம். எனவே இது ஒரு ஜனநாயக கூட்டணி. ஆனால் அங்கே என்னன்னா ஆணையிடப்படுகிறது, அந்த ஆணைக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதில் கூட கூட்டணி அமைப்பு முறையில் கூட ஜனநாயகம் இல்லாதவர்கள், ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் நாட்டு மக்களுக்கு எப்படி ஜனநாயகம் தருவார்கள்? எனவேதான் நீங்கள் உபதேசம் எங்களுக்கு சொல்வதை விட முதலில் உங்கள் குற்றத்தை களைந்து விட்டு மக்களிடம் மாறுங்கள். நீங்க எத்தனை பேர் வெற்றி பெறுவீர்கள் என்பதல்ல, நீங்கள் வெற்றி பெற்றால் கூட யார் ஆட்சிக்கு வருவார்கள்? பாரதிய ஜனதா கடந்த காலங்களில் மாநில ஆட்சிகளை எத்தனை, பீகார் கடைசி எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். எனவே இருக்கிற மாநில கட்சிகளை கபலீகரம் செய்தது மற்ற கட்சி. உங்க ஐடியாலஜிகள் பேட்டனா இருந்த சிவசேனாவை கூட அழித்தொழித்தீர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் மற்ற எதிர்கட்சிகளுக்கு அல்லது ஜனநாயகத்தை நம்பக்கூடிய கட்சிகளுக்கு அறவுரையோ அறிவுரையோ பகர எந்த அடிப்படையும் இல்லை. தொடர்கிறது திரு ரவிராஜா, எங்களுக்குள்ள டிரான்ஸ்பரன்சி இருக்கு, வெளிப்படையா இருக்கும். ஜனநாயகம் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து எதிர்கருத்து சொல்ல எந்த தகுதியும் இல்லைங்கிற கருத்தை அவர் வைக்கிறாரு. மறுக்க முடியுமா? இல்லை, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 160 சீட்டு இல்லை 170 சீட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு துணை முதல்வர் வருவாருன்னு நான் சொல்ல முடியும், தைரியமாக சொல்லலாம். யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. திமுகவில் சொல்ல முடியுமா? இந்த 150 பேர் நிற்கிறாங்க, அதுலேருந்து ஒரு துணை முதல்வர் வருவார், ஸ்டாலின் குடும்பத்தை அல்லாதவர் ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. காரணம், எங்களோட கட்சியில் அந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது. சரியா? அதே போல் எந்த கீழ்மட்ட தொண்டனும் ஒரு தலைவனாக வருவதற்குரிய அனைத்து வழிகளும் இருக்கிறது.
ஒரு சாதாரண டீ கடை வைத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வர வைக்கப்பட்டுள்ளார். ஒரு சாதாரண விவசாயத்து குடும்பத்தைச் சேர்ந்த இபிஎஸ் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார், துணை முதலமைச்சராக இருக்கிறார். எல்லா லெவல்லையும் அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. திமுக அது மாதிரி இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 1 to 20 வரைக்கும் ஒரு கவுண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா அந்த 20க்குள்ள தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, நான் உங்களோட கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் வாங்கிக்கிறேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படியான ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஏன் வேற ஒரு தலைமை அந்த முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கறது கேள்வியா வைக்கிறாங்க இல்லையா? டெல்லி போய் வந்த பிறகுதானே இது ஒரு நாள்ல முடிவாகுதுங்கறத நீங்க எந்த பாயிண்ட் வச்சு மறுக்கணும்? நீங்க வந்து புரிதலே தவறான புரிதலாக இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டை தாண்டி இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை தாண்டி வேற எந்த தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க கூடாது என்று எழுதப்படாத சட்டம் நீங்கள் அப்படி நிறைவேற்றினால்தான் இது நடைமுறைக்கு சாத்தியமாகும். அதாவது மத்தியில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது, இந்தியா முழுவதும் பரவலாக இருக்கிறது, சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நேஷனலைஸ்ட் கட்சியோட போய் நம்ம கூட்டணி பேசும்பொழுது அவர்களை சென்று சந்திப்பது ஒரு தவறு என்று பேசுவது ஒரு அர்த்தமற்றது. சந்திக்கிறத நான் தவறுன்னு சொல்லல. என்னோட கேள்வியும் வாங்கிக்கோங்க. நீங்க அதிமுக தலைமை அலுவலகத்துல கூட்டணியோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையோ நடந்தா இந்த கேள்வி வராது. நான் என்ன கேக்குறேன், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி கிடையாது. எண்ணிக்கையை நாங்க முடிவு பண்ண போகலன்னு சொல்லி வந்த ஒரு பயணத்துல அந்த பயணத்துக்கு பிறகு எண்ணிக்கை வரும்போது தான அந்த கேள்வி வருது. இல்லங்க, நீங்க சொல்றது வந்து எப்படின்னா எலெக்ஷன் ரூல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு 1 to 10 வரைக்கும் இதுதான் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும், இத மீறி பண்ண கூடாது, இத பண்ணீங்கன்னா வயலேட் பண்ணிடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்களாகவே உருவாக்கிக்கிறது தான் அந்த ஒரு சட்டங்கள், சரிங்களா? நாம இங்க வச்சு பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி, இப்ப புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க, அவங்க உடல்நலம் குறைந்து இருக்கிறாங்க, அவங்க ஒரு தலைவரா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு லீடர்ஸை பார்க்கணுங்கிறாங்க. நீங்க வந்து கட்சி தலைமை அலுவலகத்துல தான் நீங்க வந்து பார்க்கணும், வீட்டுல இருந்து பார்க்க கூடாது அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. அவர்களுடைய கன்வீனியன்ஸ் எங்க இருக்கோ அங்க வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகள் என்பதுதான் முக்கியமே தவிர இடங்கள் கிடையாது. அதே போல ஒரு புகழ் சேர்க்க வேண்டும் என்கிற நேரத்திலே எல்லாரும் தங்களுடைய இடத்தை விட்டு இறங்கி வருகிறார்களா என்றால் கண்டிப்பாக இறங்கி வருகிறார்கள். இப்போ இதுக்கு முன்னால சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, டிடிவி தினகரன் அவர் அங்க வரல, அங்க போனாரு, இவர் வந்து இங்க வரல, பார்ட்டி ஆபீஸ் வரல. நீங்க சொன்ன கேள்விகளுக்கு அத்தனைக்கும் மௌனமாக படம் போட்டே காமிச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு யார் யார் வந்தாங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல? வரல வரல வரலன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எல்லாரும் வந்தாங்கல்ல? கரெக்ட். முடியலன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல? இல்ல சார், முடிஞ்ச கவுண்ட் டவுன் போட்டு காமிச்சிட்டோம்ல. சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அவங்க வந்து எல்லாரும் இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தாங்க அப்படிங்கறதுல காட்சிகள் உட்பட எதுலயுமே மாற்று கருத்து இல்ல. ஆனா இவ்வளவு நாள் ஏன் அதிமுக தலைமை அலுவலகத்திலயோ இதுக்கு ஏதாவது சட்டதிட்டங்கள் இருக்கிறதா? நான் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் திருப்பி உங்களை கேள்வி கேக்குறேன். இதற்கு சட்டதிட்டங்கள் ஏதாவது வரையறை செய்யப்பட்டுள்ளதா எலெக்ஷன் கமிஷனால? இல்ல கட்சிகளால ஏதாவது வரையறை செய்யப்பட்டுள்ளதா? காங்கிரஸ்ல பிரச்சனை வந்தபோது நம்ம சொல்லலையா அவங்க கூட்டணிக்குள்ளே சிக்கல் வந்துருச்சு, இப்ப கூட நீங்க போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, கனிமொழி வந்து போய் டெல்லியில போய் ராகுல் காந்தி பார்த்துட்டு வந்தாங்கன்னு பேசுனீங்க. அவங்க யாருங்க? அவங்க குடும்ப உறுப்பினருங்க, குடும்ப கட்சிங்க. யாருங்க முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின். உங்களோட ஒரு தகவலுக்காக சொல்றேன், அவருடைய மகன் வந்து துணை முதலமைச்சர். உங்களோட ஒரு தகவலுக்காக அவங்களோட சிஸ்டர் தான் கனிமொழி, அவங்க தான் போய் பார்த்திருக்காங்க. சொல்லிறேன் சார், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு வெளியில செய்தியாளர்கள் சந்திப்புல எங்களுக்கு 5 இடங்கள் வேண்டும்னு நாங்க சொல்லியிருக்கோம், அத பாஜக தலைமையிடம் கேட்டு சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவருடைய இந்த பதில்கள் தான் வந்து எங்க கட்சி இல்லங்க. பச்சை வந்து ஒரு 10 கட்சி வந்து எங்களோட கூட்டணி வந்து சேர்றாங்க. 10 கட்சியில சேர்ந்தவர்கள் 10 விதமான கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏங்க ரிமோட் வச்சு அவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, ஏங்க நீங்க அவங்களை இது பண்ணல அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. ஆனா முடிவு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் இருக்கிறத டெல்லியில இருக்கவங்களும் சொல்லிட்டாங்க, மீதி இருக்கவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, வந்து பேசிட்டாங்க, அறிவிச்சாச்சு இல்லையா? இதற்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் சொல்றதையும் ஒரு அர்த்தம் வச்சு 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 நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏசி சண்முகம்ங்கிறவர் யாருங்க? ஏசி சண்முகம்ங்கிறவர் அதிமுகவோட ப்ராடக்ட்டுங்க. அதிமுக தாங்க அவரை ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு காட்டியது. அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மிக பிரபலமாக இருந்தவர்.